சமயத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் நாட்டுக்காரங்க ஈரான் நாட்டு மீது எப்போ தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க. இதற்கு பதிலடி தர மாதிரி தான் ஈரான் நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிலடி ஒரு 100 ட்ரோன்களை வந்து இஸ்ரேல் நாட்டு மேலே எப்போ தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் தான் எந்த நாடு பெரிய நாடுனா பவர்ஃபுல் சொல்லுங்க சரிங்களா, இஸ்ரேலா இல்லைன்னா ஈரான் நாடுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். இஸ்ரேலோட இராணுவம் சரி, தொழில்நுட்பம் சரி, பொருளாதாரம் சரி, பல விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் கிடைத்துள்ளது. இந்த 2 நாட்டில் வந்து எந்த நாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் கிடைத்துள்ளது. மறந்துடாமல் உங்களுக்கு எந்த நாடு வந்து ரொம்ப சொல்லிட்டு கமல் வந்து பின் பண்ணிடுங்க. இஸ்ரேலா ஈரானான்னு சொல்லிட்டு நான் அதை சொல்ல வரேன். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஹலோ, ஐ எம் முத்துராமன். ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் முக்கிய ஒரு தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் வந்து நடத்தியுள்ளது. இதில் தான் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் 2 பேருமே ஈரானின் ஒரு புரட்சிகர காவல் படை தலைவராக வந்து கொல்லப்பட்டதாக ஈரானின் அரசு ஊடகம் வந்து செய்தி வந்து வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு இதுக்கு வந்து கடுமையான வந்து பதிலீடு வந்து கொடுக்கப்படும் என்று ஈரான் வந்து எச்சரித்துள்ளது. இதனால தான் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பெரிய ஒரு மோதல் பற்றி பயம் வந்து எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் 2 நாடுகளில் எந்த நாட்டில் வந்து இராணுவம் போலம் சரி கேலியை வந்து எப்படி எழுக்கியிருக்காங்க. ஈரானின் ஒரு முக்கிய ஒரு இராணுவ போலம் வந்து அதன் ஏவுகளை மட்டுமே ஒப்பிட்டு பல்வேறு வந்து அதிகபூர்வமாக மற்றும் இணையதளத்தில் கிடைக்கும் ஒரு முறைகளை பயன்படுத்தி சிறந்த ஒரு மதிப்பீடுகளை வந்து உருவாக்கிறது. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் போன்ற பிற நிறுவனங்கள் இத்தகைய மதிப்பீடுகளை வந்து செய்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலும் புள்ளி விவரங்கள் வழங்காத இந்த நாடுகள் குறித்து ஆய்வுகள் வந்து துல்லியம் வந்து மாறுபடும். இருப்பினும் தான் ஒஸ்லோ அனுமதி ஆராய்ச்சி நிறுவனத்தை ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒஸ்லோ, அது இங்கிலீஷில் சொன்னால் PRIO சேர்ந்த நிக்லோஸ் மார்ஸ் மற்றும் உலகெல்லாம் உள்ள நாடுகளின் இராணுவ வலிமை வந்து அந்த பவர்ஃபுல் மதிப்பிடுவதற்கான அளவுகோலாக IISS கருதப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. இதனால தான் தனது பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் ஈரானை காட்டிலும் அதிகமாக வந்து செலவழிக்கிறது என்று IISS கூறியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து 23 ஆகிய ஆண்டுகளில் தான் ஈரானின் பாதுகாப்போட பட்ஜெட் சுமார் 740 கோடி அமெரிக்க டாலர் வந்து இருந்துள்ளது. அப்புறம் நம்ம நாட்டு வந்து எவ்வளோ வந்து வருதுன்னா 740 கோடி அமெரிக்க டாலர் வந்து இருந்துள்ளது. நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து வருதுன்னா 62,000 கோடி ரூபாய் வந்து சொல்லலாம். அது பற்றி தான் இஸ்ரேலோட பாதுகாப்பு பட்ஜெட் வந்து அதை விட 2 மடங்கு வந்து இருந்துள்ளது. ஆனால் மக்கள்தொகை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஈரான் நாட்டுக்காரங்க எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பட்ஜெட் வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரங்க வந்து எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னா 1900 கோடி அமெரிக்க டாலர் சொல்லலாம். அப்போ நம்ம நாட்டுப்படி எவ்வளோ வருதுன்னா 1.5 லட்சம் கோடி எப்படின்னா செலவில் உள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு செலவு அதன் மொத்த ஒரு உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது ஈரானை விட வந்து 2 மடங்கு எப்படின்னா உள்ளது. தொழில்நுட்ப ரீதியில் வந்து முந்துவது யாருன்னா இதில் தாங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க வந்து மக்கள் தொகை வந்து எவ்வளோ வந்து இருக்குன்னா 96 லட்சம். அப்போ ஈரான் நாட்டுக்காரங்க வந்து 8.86 கோடி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அமெரிக்க டாலர் வந்து எவ்வளோ வந்து வருதுன்னா இஸ்ரேல் நாட்டுக்காரங்க 525 பில்லியன் டாலர்கள். அப்போனா ஈரான் நாட்டுக்காரங்க வந்து 413 பில்லியன் டாலர்கள். தனிநபர் ஜிடிபி அமெரிக்க டாலர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரங்க 54,931 வருது. அது பண்ண ஈரான் நாட்டுக்காரங்க வந்து ரொம்ப கம்மினா 4,669 சொல்லலாம். பாதுகாப்புத்துறை பட்ஜெட்டில் தான் அமெரிக்க டாலரில் இஸ்ரேல் நாட்டுக்கு செலவழிக்கிறது எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னா 19 பில்லியன் டாலர்கள். ஈரான் நாட்டுக்காரங்க வந்து 7.4 பில்லியன் டாலர்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதுகாப்புத்துறை வந்து விகிதம் வந்து எவ்வளோன்னா இஸ்ரேலில் வந்து 4%, ஈரான் வந்து 2% சொல்லிட்டு போகலாம். IISS புள்ளி விவரங்கள் இஸ்ரேலின் ஒரு 340 இராணுவ விமானங்கள் போருக்கு தயாராக வந்து இருப்பதாக காட்டுகின்றது. ஜெட் விமானங்களில் நீண்ட தூர வேலை நிறுத்த வறுமை கொண்ட F-50 விமானங்கள், ரேண்டரை தவிர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப F-35 டெஸ்லக்ஸ் விமானங்கள் மற்றும் வேகமான தாக்குதல் வந்து ஹெலிகாப்டர் ஆகியவை இது வந்து அடங்கும். ஈரானில் சுமார் 320 போர் திறன் கொண்ட விமானங்கள் இருப்பதாக IISS மதிப்பீடு உள்ளது. இந்த ஜெட் விமானங்கள் 1960களில் இருந்து இருப்பவை. அதில் தான் F-4 மற்றும் F-5 மற்றும் F-40 ஆகியவை அடங்கும். F-40 விமானம் 1986ஆம் ஆண்டு திரைப்படமான டாப் கன் மூலம் வந்து ஒரு ஃபேமஸாக வந்து ஆகியுள்ளது. ஆனால் PRIO அமைப்பின் நிக்லோஸ் மார்க்ஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பழைய ஒரு விமானங்களில் உண்மையிலே எத்தனை பறக்க முடியும் என்பது தெளிவாக வந்து தெரியவில்லை. ஏனென்றால் பழுது பார்க்கும் பாகங்களை பெறுவது மிகவும் வந்து கடினம் வந்து இருக்கும் என்கிறார் அவர். அயன் டோம் மற்றும் ஏரோ அமைப்புகள் அப்படின்னு வந்து என்னென்னு கேட்பீங்க. அது வந்து என்னென்னா இஸ்ரேலின் மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அயன் டோம் மூலம் வந்து முறியடிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் முதுகெலும்பாக அதன் அயன் டோம் மற்றும் ஏரோ அமைப்புகள் வந்து இருக்கின்றது.
ஏவுகணை பொருளாளரான உசி ரூபின் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து இஸ்ரேல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் ஆவார். இப்போது ஜெயரூசலேம் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்டெர்லஜி அண்ட் செக்யூரிட்டியின் மூத்த ஒரு ஆராய்ச்சியாளரான அவர் கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை அனைத்துமே அயன் டோம் மற்றும் இஸ்ரேலின் சர்வதேச கூட்டாளிகள் அளித்ததை கண்டபோது தான் தாம் எவ்வளவு பாதுகாப்பு உள்ளதாக கூறியுள்ளனர். நாம் மிகவும் திறப்பு உள்ளாக மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். இலக்குகள் எதிராக தான் இது மிகவும் சிறப்பு வாய்ந்துள்ளது. இது ஒரு குறுகிய தூர ஏவுகணை பாதுகாப்பு. வேற எந்த ஒரு அமைப்புகளும் இது போன்ற எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் இருந்து ஈரான் எவ்வளவு தூரத்தை இருக்கிறது? ஏன்னாங்க இஸ்ரேல் நாட்டு எங்கே இருக்குது, ஈரான் நாட்டு எங்கே இருக்குன்னா அது தூரங்கள் எவ்வளோ இருக்குன்னா இஸ்ரேல் ஈரானின் இருந்து சுமார் 2100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏவுகணைகள் ஈரானை தாக்குவதற்கான இஸ்ரேலில் ஒரு முக்கியமான வழியான என டிஃபென்ஸ் இதழில் ஆசிரியர் டிம் பிப்லி அவர் கூறியுள்ளனர். ஈரானின் ஏவுகணை திட்டம் மத்திய கிழக்கில் மிக பெரிதாக மிகவும் மாறப்பட்டதாக கருதப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டில் அமெரிக்கா மத்திய கட்டளை ஜெனரல் கென்னத் மெக்கன்சி அவர் ஈரான் நாட்டுக்கிட்ட 3000க்கும் மேற்பட்ட அதிகமான பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணை இருப்பதாக கூறியுள்ளனர். CSIS ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தின்படி தான் இஸ்ரேலுக்கு பல நாடுகள் ஏவுகணை ஏற்றுமதி விற்பனை செய்கிறது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் கடந்த 1980 முதல் 1988ஆம் ஆண்டு வரை அன்றாட நாடான ஈராக்குடன் செய்துள்ள போரின் நேரத்தில் இருந்தது. ஈரான் தனது ஏவுகணை அமைப்புகள் மற்றும் ட்ரோன்களில் விரிவான பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஈரான் குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது. அவற்றில் பல கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டுள்ளது. சூத்தி கிளர்ச்சியாளரான சவுதி அரேபியாவின் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ள ஏவுகணைகளை ஆய்வு செய்துள்ள ஆய்வாளர்கள் அவை ஈரானில் தயாரிக்கப்பட்டவை என முடிவு செய்துள்ளனர். நீண்ட தூர தாக்குதல் ஈரானின் துணை ஒரு தூரகமான கட்டடம் ஏப்ரல் 1ஆம் தேதி வானொலி தாக்குதல் அளிக்கப்பட்டது. அதில் மூத்த ஒரு ஈரானிய இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். டிஃபென்ஸ் இதழில் டிம் பிப்லி அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ஈரானுடன் தரை போரில் ஈடுபடுவதை சாத்தியமில்லை என்கிறார்கள். ஈரானின் சரி இஸ்ரேலின் ஒரு பெரிய நன்மை அதன் விமானப்படை தான் மற்றும் அதன் வழிகாட்டும் ஆயுதங்கள் எந்த நாடுனா இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. எனவே ஈரானில் உள்ள முக்கியமான இலக்குகளுக்கு எதிராக தான் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தும் திறன் அதனுடன் உள்ளது என்றனர். அதிகாரிகளை கொல்லவும் எண்ணெய் நிறுவனங்களை காற்றில் இருந்து அழிக்கவும் இஸ்ரேலுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ரிப்ஸ்லி கூறுகிறார். இதன் மையத்தில் இருப்பது தான் பனிஷ் தண்டனை. அந்த இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்கள் அந்த வார்த்தைகளை எப்போதும் பயன்படுத்துகிறார்கள். என்ன வார்த்தைன்னா பனிஷ் தண்டனை. அதை எப்போனா அப்பப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க போல. அது அவர்களின் தத்துவத்தின் ஒரு பகுதி தான். இது அவர்களின் தத்துவத்தின் ஒரு பகுதி என்கிறார் அவர். கடந்த காலத்தில் ஈரானின் தாக்குதலுடன் தூண்டியுள்ள சீரியாவின் தலைநகரத்தில் உள்ள ஈரானின் தூர கட்டடத்தை கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று அளித்துள்ளது உட்பட்ட உயர்மட்ட ஈரானின் இராணுவம் மற்றும் பொதுமக்கள் வான்வெளி தாக்குதல்களுக்கு கொல்லப்பட்டனர். அதற்கேற்ப தான் அல்லது ஈரானின் ஒரு முக்கிய அதிகாரிகள் குறிவைப்பது நடத்தப்பட்டுள்ள பல தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை என்று ஆனால் மறுக்க கிடையாது. அபு மூசா தீவில் தான் ஒரு பாதுகாப்பு பயிற்சியின் போது தான் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்ரேலோட அந்த நாட்டோட கடற்படை பலம் அதிகமாக இல்லைன்னா ஈரான் நாட்டுக்கு பலம் சொல்லிட்டு அது என்ன சொல்லியிருக்காங்க. IASS அறிக்கையின்படி தான் ஈரானின் கடற்படை சுமார் 220 கப்பல்கள் உள்ளது. ஆனால் இஸ்ரேலிய சுமார் 60 கப்பல்கள் வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த சைபர் தாக்குதல் எந்த நாடு பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா சைபர் தாக்குதல் நடந்தால் ஈரான் இழப்பை விட இஸ்ரேல் இழப்பது அதிகம். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பை விட தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டது. எனவே இஸ்ரேல் இராணுவத்தின் மீது மின்னணு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அதிக அளவு சாத்திக்க முடியும். இஸ்ரேலிய அரசாங்கத்தின் தேசிய சைபர் இயக்கரகம் இணைய தாக்குதல் தீவிரம் முன்பை விட குறைந்தது 3 மடங்கு அதிகமாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு இஸ்ரேலிய துறைகளை தாக்குதல் நடத்தக்கூடும். போரின் போது தான் ஈரான் மற்றும் லெபனான் இயங்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு இடையிலான ஒத்துழைப்பு அடித்தெடுத்து உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் தான் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு அந்த நாட்டின் இறுதி இடையிலான 3380 சைபர் தாக்குதல் நடந்ததாக அதுவும் தெரிகிறது. ஈரானின் குடிமை தற்காப்பு அமைப்பின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் கோலம் ரேசா ஜாலெலி அவர் என்ன சொல்றாருன்னா சமயத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஈரான் கிட்டத்தட்ட 200 இணைய தாக்குதலுக்கு முடிவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் ஈரானின் எண்ணெய் அமைச்சர் ஜாபத் ஒப்ஜி ஒரு இணைய தாக்குதல் நாடு தழுவிய அளவில் பெட்ரோல் நிலையங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறியுள்ளனர்.
அணு ஆயுத தாக்குதலில் வந்து எந்த நாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல் இருக்குன்னா இஸ்ரேல் அதன் சொந்த அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக வந்து கருதப்படுகிறது. ஆனால் இதை பற்றி தான் அந்த நாடு தெளிவாக வந்து பேசவில்லை என்ற கொள்கை வந்து பின்பற்றுள்ளது. ஈரானின் அணு ஆயுதங்கள் இருப்பதாக வந்து கருதப்படவில்லை. குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தாலுமே அது அணு ஆயுதங்கள் உருவாவதற்காக தனது அணுசக்தி திட்டங்களை பயன்படுத்த முயல்வதாக வக்கியப்போடு குற்றச்சாட்டை வந்து மறுக்கிறது. நிலவியல் மற்றும் மக்கள் தொகை எந்த நாடு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்குன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை விட பல மடங்கு வந்து பெரிய நாடு தான். மக்கள் தொகை வந்து எவ்வளோன்னா ஈரான் நாட்டுக்காரங்களோட 8.9 கோடி சொல்லலாம். இது வந்து இஸ்ரேலியின் மக்கள் தொகை வந்து 1 கோடியை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து அதிகம். இஸ்ரேலை விட 6 மடங்கு வந்து அதிகமாக இராணுவ வீரர்களை வந்து கொண்டு உள்ளது. ஈரானின் 6 லட்சம் இராணுவ வீரர்கள் வந்து உள்ளனர். இஸ்ரேலிடம் வந்து 1.7 லட்சம் வந்து இராணுவ வீரர்கள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.